துபாய் ஒரு பாலைவனமா பல வருடங்களா இருந்த ஒரு நாடு இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் டெக்னாலஜி வைஸ்னு இந்த உலகத்தினுடைய டாப் லீடிங் கண்ட்ரீஸ்ல ஒன்னா இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? ஸோ இப்படி இருந்த ஒரு பாலைவனம் இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய டாப் கண்ட்ரியா மாறினதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அண்ட் பொதுவாகவே நம்ம இன்னைக்கு எந்த பொருள் வாங்கினாலும் டாக்ஸ், அதாவது வரி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு எப்பவுமே சின்ன பொருள்ல இருந்து பெரிய பொருள் வரைக்கும் எல்லா பொருட்களுக்கும் டாக்ஸ் இருந்துட்டே தான் இருக்கு. துபாய் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பெரிய அளவுல ஞாபகம் வருது புர்ஜ் கலீஃபா தான். இந்த மாதிரி துபாய் அப்படின்னு சொன்னாலே புர்ஜ் கலீஃபா ஞாபகம் வருது அப்படின்னு நம்ம சொல்லும் போது துபாய்க்கு இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது துபாய்க்கு கிடையாது, துபாய்க்கு போற மக்களுக்கு. ஸோ துபாய் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாக்ஸ் ஃப்ரீ கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வரி எதுக்காக ஒரு நாட்டுல இருந்து வசூல் பண்ணப்படுதுன்னா அந்த வரி மொத்தமா கலெக்ட் பண்ணப்பட்டு மக்களுக்கு செலவு பண்ணுறது தான் இந்த வரி அப்படின்ற ஒரு சிஸ்டம் காலகாலமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒரு கண்ட்ரி பர்சனலா எந்த ஒரு டாக்ஸுமே எந்த நம்ம மக்கள்கிட்ட வாங்காம இருந்தாங்கன்னா ஒரு கண்ட்ரியால எப்படி அந்த மக்களுக்கு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண முடியும்? ஒரு டாக்ஸே இல்லாம ஒரு கண்ட்ரி அப்படின்னு உலக நாடுகளை பிரமிக்க வச்ச ஒரு நாடு தான் யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஸோ அதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா அதிகப்படியான உலக மக்களை ஈர்த்த ஒரு கண்ட்ரி, ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ் துபாய். காரணம் என்ன அப்படின்னா காலங்காலமா நம்ம சொல்லிட்டு வர ஒரு விஷயம் புர்ஜ் கலீஃபா இருக்கு, அண்ட் ஆர்டிபிஷியலா நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாக்ஸே இல்லாம இந்த நாடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டா சொல்றேன். ஸோ பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாத்தையும் புரட்டி போட்ட சில வருடங்கள் உண்டு. அண்ட் இன்னைக்கு அது ரொம்ப நார்மலா நம்ம எல்லாத்துக்கிட்ட இருந்தும் வசூல் பண்ணப்படுது. மேபி சில பணக்காரர்கள் அதுல இருந்து நம்ம தப்பிச்சும் போயிருக்கலாம். ஸோ தட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் டாபிக். ஆனா டாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா டாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒவ்வொரு மக்கள்கிட்ட இருந்தும் வசூலிக்கப்பட்டே தான் இருக்கு. ஸோ இந்த வயசு பாத்தீங்க அப்படின்னா துபாய் கண்ட்ரியில ஜிஎஸ்டி, அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸா இருக்கட்டும், எந்த டாக்ஸுமே கிடையாது. அண்ட் ஈவன் நீங்க வந்துட்டு ஹோம் க்ராசஸ் எது வாங்குறீங்க அப்படின்னாலும் அங்க இருக்கிற ஒரே சிஸ்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூ ஆடட் டாக்ஸ், அதாவது வேட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாலையும் இருந்தது. அண்ட் 2017 ஜூலை மந்த் பாத்தீங்க அப்படின்னா இந்த வேட் டாக்ஸ் கம்ப்ளீட்டா இந்தியால இருந்தும் லட்சதீப் ஐலாண்ட்ஸ், ஸ்ரீலங்கா அந்த மாதிரி நாடுகள்ல இருந்து மொத்தமா கிளியர் அவுட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அந்த வேல்யூ ஆடட் டாக்ஸ் இருக்கிறப்போ நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருந்துச்சு. சடன்லி அந்த டாக்ஸை இந்தியாவில மொத்தமா கம்ப்ளீட் பண்ணி மொத்தமா பேன் பண்ணிட்டாங்க. அந்த டாக்ஸ் அதுக்கப்புறம் ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ எந்தெந்த பொருட்களுக்கு இந்த வேல்யூ ஆடட் டாக்ஸ் துபாயில போடப்படுது அப்படின்னா க்ளோத்திங்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஈவன் ஹோட்டல்ஸ், ரெசிடென்சிஸ் எக்கச்சக்கமான இடத்துலையும் டாக்ஸ் வசூலிக்கப்படுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நான் துபாய் நான் இங்க இருந்து இந்தியாவில இருந்து துபாய்க்கு போறேன் அப்படின்னா நான் ஒரு ஹோட்டல் புக் பண்றேன்னா அப்சல்யூட்லி நான் சொன்ன மாதிரி ஒரு 5% வேல்யூ ஆடட் டாக்ஸ் ஆட் பண்ணப்படும். இதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு மொபைல் போன்ஸ் வாங்குறீங்க, ஒரு கோல்டு ஜுவல்லரி வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா 5% வேல்யூ ஆடட் டாக்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பா எந்த ஒரு டாக்ஸும் இல்லாம ஒரு பொருள் ஒர்க் ஆகாது. ஸோ நீ தானே சொன்ன டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இப்போ நம்ம ஃபாரின் டூரிஸ்ட்டையும் 5% வேல்யூ ஆடட் டாக்ஸ் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு போடக்கூடிய வேல்யூ ஆடட் டாக்ஸ், இப்போ நீங்க ஒரு ஃபாரின் விசிட்டர் துபாய்க்கு விசிட் பண்ணி அட்லீஸ்ட் நீங்க 250 திர்ஹம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரீஃபண்ட் பாலிசி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்ற ஒரு சிம்பிள் அந்த ப்ராடக்ட்ல இருக்கணுமா. அந்த ப்ராடக்ட்ல இருந்தது அப்படின்னா டியூரிங் யுவர் டிபார்ச்சர், நீங்க எந்த கண்ட்ரில வந்தீங்கன்னா அந்த கண்ட்ரிக்கு திரும்ப போற டைம் ஏர்போர்ட்ல ஒரு செக்ஷன் இதுக்குன்னு தனியா இருக்குமா. ஸோ நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அதனுடைய 5% டாக்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இப்போ நீங்க ஐபோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஐபோனுடைய விலை அங்க வந்துட்டு ஒரு 50,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு அப்ராக்சிமேட்லி. நீங்க 50,000 அவங்க செலவு பண்ணி 5% வேல்யூ ஆடட் டாக்ஸ், அதாவது 2,500 ருபீஸ் கட்டிட்டு 52,500 ருபீஸா நீங்க அந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ரிட்டர்ன் நீங்க உங்க நாட்டுக்கு திரும்ப போகும்போது 2,500 ருபீஸ் உங்களுக்கு டைரக்டா கிரெடிட் பண்ணிடுவாங்க அல்லது கேஷா கொடுத்துருவாங்க நம்ம நாட்டு கரன்சிலேயே. ஸோ இந்த மாதிரி டாக்ஸ் ரீஃபண்ட் பாலிசிஸும் இருக்கிற அப்படின்ற காரணத்தினால அதிகப்படியான மக்களை இந்த டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்ற ஒரு கான்செப்ட் துபாய்க்கு இருக்குது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் டூரிசம். இந்த உலகத்திலேயே பிரமிக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய பில்டிங்கான புர்ஜ் கலீஃபா துபாயில தான் அவைலபிளா இருக்கு. துபாயில இருக்கக்கூடிய இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய டூரிஸ்ட் கண்ட்ரியா இதை மாத்தி இருக்கு. அண்ட் உலகளாவிய மக்கள் ஒவ்வொரு வருடமும் பல லட்சக்கணக்கான பல கோடி மக்கள் வந்துட்டு புர்ஜ் கலீஃபாவை விசிட் பண்றாங்கன்னா இந்த விசிட் பண்ற ஒரு சார்ஜஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அப்ராக்சிமேட்லி 5,000 ருபீஸ் ஆகுமா நம்ம இந்தியன் கரன்சி மதிப்புல நீங்க புர்ஜ் கலீஃபாவை என்டர் பண்ணணும் அப்படின்னா.
புர்ஜ் கலீஃபாவோட ஃபென்டாஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். புர்ஜ் கலீஃபாக்கு மொத்தம் 124 மாடிகள் இருக்கான். அண்ட் வித்தின் சம் ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப் டைம்ல நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 124th ஃப்ளோருக்கும் நீங்க டிராவல் பண்ணி போலாமா. அந்த அளவுக்கு ஃபாஸ்டான எலிவேட்டரா இருக்கட்டும், துபாய் இந்த புர்ஜ் கலீஃபாவோட வியூ பாயிண்ட் இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியான நிறைய விஷயங்கள் எக்கச்சக்கமான டூரிஸ்ட துபாய்க்கு விசிட் பண்ண வைக்குது. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டாக்ஸ் இல்லாம ஒரு கண்ட்ரி எப்படி ரன் ஆகுதுன்னு. ஒரு கண்ட்ரிக்கு டாக்ஸ் இல்லை அப்படின்னாலும் டிவைசிஃபைடு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸ் மட்டுமே வச்சு பல நாடுகள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்னுடைய நாடு அவங்களுடைய டிவர்சிஃபைடு இன்கம் வச்சுதான் மிகப்பெரிய இன்கம் ஸ்ட்ரீமை உருவாக்கியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள்னா, துபாய்க்கு நம்ம சொன்னாலே ஆயில், அதாவது எண்ணெய் வளம் வந்துட்டு துபாயில ரொம்ப ஜாஸ்தி. அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வைஸ் பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, இப்படி இருந்த 2000வது வருஷம் இப்படி இருந்த ஒரு துபாய் கண்ட்ரி 2024 இப்படி ஒரு சேஞ்சா அடைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன பாத்தீங்கன்னா, எண்ணெய் வளம் தான். அந்த முதல்ல இருந்து அந்த சின்ன நாட்டுல எப்படி இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாகும், இந்த மாதிரி நம்ம யோசிக்கவே வேண்டாம். துபாய்னு சொன்னா நமக்கு நல்லா தெரியும், ஆயில்னாலதான் துபாய் இந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவலா மாறி இருக்காங்க. ஷேக் ரஷீத் பின் சயீத் அல் மக்தூம் அப்படின்னா இந்த ஒரு நியூ சாப்டர் ஓபன் பண்றாரு. அதாவது ஆயில் எத்தனை வருஷங்களுக்கு நீடிக்கும் அப்படின்றது ஒரு புரியாத புதிர். ஏன்னா தோண்ட கிடைச்சிட்டே இருக்குன்னா ஒரு ரிசோர்ஸ் ஏதாவது ஒரு டைம் நின்று போயிடும். ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைம்ல ஆயில இருந்து நம்ம மிகப்பெரிய ஒரு இன்கம் சோர்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த டைம்ல எக்ஸ்போர்ட்டிங் டைம்லயும் பணம் சம்பாதிக்கலாம். அண்ட் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் எடுத்து இவர் ஆயில்ல இருந்து மணி மேக் பண்றதை விட டூரிசம்லயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் பில்ட் பண்ணா நிறைய டூரிஸ்ட கவர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் இந்த உலகத்தினுடைய டாப் மோஸ்ட் கண்ட்ரீஸ்ல துபாய் இருக்கு. ஸோ ஆஸ் ஐ சேட், துபாய்க்கு இது ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, லேண்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா, துபாய் ஒரு சிக்னிபிகன்ட் போர்ஷன் ஆஃப் லேண்டா வந்துட்டு ஓன் பண்ணியிருக்காங்க. துபாய் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மொத்தமா யுஏஇ கண்ட்ரியே பாத்தீங்கன்னா, ஸோ இது செல் பண்றது மூலமாவும் பாத்தீங்கன்னா அவங்க மணி மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிவர்சிஃபைடு இன்கமும் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, பாம் ஜுமேரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்டிபிஷியல் மேன் மேட் ஐலாண்ட் துபாயில இருக்கு. எஸ், நம்ம வந்துட்டு சில பிக்சர்ஸ்ல பார்த்துருக்கலாம், ஆனா நமக்கு சரியா பேர் தெரிஞ்சிருக்காது. இந்த பாம் ஜுமேரா ஐலாண்டுக்கு மொத்த மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க செலவு பண்ணது பாத்தீங்கன்னா 2001 தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாம் ஜுமேராவுடைய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்காக அந்த கவர்மெண்ட் மொத்தமா செலவு பண்ண பணம் எவ்வளவு அப்படின்னா 1 லட்சம் கோடி தான். 1 லட்சம் கோடி ரூபாய் வந்துட்டு செலவு பண்ணியிருக்காங்க நம்ம இந்திய மதிப்பில். தட் இஸ் $12 பில்லியன். ஸோ இந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துபாயினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னுடைய பவரை இந்த உலகத்துக்கு காட்டுறது தான். ஸோ இந்த மாதிரி நிறைய சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இன்னைக்கு துபாய் டாக்ஸ், பர்சனலைஸ்டு டாக்ஸை மக்கள் கிட்ட இருந்து வசூல் பண்ணல அப்படின்னாலும் கூட மிகப்பெரிய அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை பில்ட் பண்ண முடியுது. இது வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்படி. இன்னும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, துபாயில சில இடங்கள் டாக்ஸ் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜபல் அலி ஃப்ரீ ஜோன், ஜப்சா, துபாய் ஏர்போர்ட் ஃப்ரீ ஜோன், துபாய் இன்டர்நெட் சிட்டி அண்ட் துபாய் மீடியா சிட்டி. இந்த மாதிரி சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி அவங்களுடைய கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ரிலேட்டடான எந்த ஒரு டாக்ஸஸும் அவங்க பே பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. ஸோ மொத்தமா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆடட் டாக்ஸ் 5% தான். நீங்க எந்த ஒரு பொருள் வாங்கினீங்க அப்படின்னாலும் 5% தான். இஃப் யூ ஆர் அ டூரிஸ்ட், அந்த பணத்தை அவங்க திரும்ப உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் துபாயோடைய எக்ஸ்ட்ராடினரி ஒரு டிவர்சிஃபைடு இன்கம் அவங்க ஜென்ரேட் பண்ற காரணத்தினாலதான் இங்க டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் நிறைய மக்கள் அவங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுமே பாத்தீங்க அப்படின்னா துபாயோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பிசினஸ்ல தான். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க டாக்ஸுக்கு பணம் செலுத்த வேண்டிய தேவை இருக்காது. ஸோ 5% அப்படின்றது ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் தானே. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது துபாய் இஸ் கம்ப்ளீட்லி லோ டாக்ஸ்டு பிளேஸ். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் அதிகப்படியான மக்களை துபாய் ஈர்த்திருக்கு. அண்ட் இது நாள் வரைக்கும் எத்தனையோ மக்கள் துபாய் ஆசைப்பட்டு போய் பார்க்கறதுக்கான காரணமும் கூட இதுதான். நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸா இருக்கட்டும், எக்ஸ்ட்ராடினரி இன்னோவேஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே துபாய் மக்களை ஈர்க்கிறதுக்காக அவங்களுடைய பிளானும், ஸ்ட்ராட்டஜிக்கலி அவங்களோட பிளானும் கூட அதுதான். மக்களை ஈர்த்து டூரிசம் வழியாகவும் ரியல் எஸ்டேட், லேண்டு, பிசினஸ்ன்னு எக்கச்சக்கமான வைஸ் இந்த கவர்மெண்ட் மணி மேக் பண்ணிட்டு இருக்கிறதுனால டாக்ஸஸை லிவை பண்ணியிருக்காங்க. அண்ட் தெர் இஸ் a lot of டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் கூட இருந்தாலும் அண்ட் துபாய் இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இந்த டாக்ஸ் சிஸ்டம் இல்லாம வேல்யூ ஆடட் டாக்ஸை மட்டும் வச்சு ஒரு டிவர்சிஃபைட் இன்கம் அவங்க ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி யோசிச்சேன், எப்படின்னா இந்த டேக்ஸ் இல்லாம டேக்ஸ் ஃப்ரீலாம் சொல்றாங்களே துபாயை பத்தி, நிஜமாவே டேக்ஸ் ஃப்ரீயா அப்படின்ற பத்தி நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சப்போ, ஸோ இதை பத்தி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ உங்களுக்கு